ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வல்லாரைக்கீரை சூப் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான கசப்புத்தன்மையும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா துவர்ப்புத்தன்மையும் இந்த கீரையில் வந்து இருக்கும். சரி, இந்த கசப்புத்தன்மையும் துவர்ப்புத்தன்மையும் இல்லாமல் இந்த சூப் வந்து நம்ம ஒரு பாயா மாதிரி வந்து செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. வல்லாரைக்கீரை வந்துட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி வந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 1.5 ஸ்பூன் வந்துட்டு தனியாய்த்தூள், 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் தூள், 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா 3 எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா 2 எடுத்து வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா மிளகு, அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா புதினா வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான 2 பச்சை மிளகாய் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்குங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ இதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு வெங்காயத்தையும் தக்காளியும் வந்து அரைச்சிட்டு வந்துட போகிறோம். அதுக்கப்புறமா இந்த 4 ஐட்டத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வதக்கிட்டு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. இப்போ அதே இதில் வந்து தக்காளி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து தக்காளியை வந்து அரைச்சிட்டோம். அடுத்து வந்துட்டு வதக்கி அரைச்சிக்கலாம். இது குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு மிளகு சீரகத்தை வந்து சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் பொரிஞ்ச உடனே கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கனாக்கா புதினா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பச்சை மிளகாய், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கியாச்சு. இப்போ நல்லா வந்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாசனை பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது. வல்லாரை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. அதே குக்கரில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கனாக்கா மசாலா வந்து சேர்த்துடலாம். அடுத்து மசாலாவோட பச்சை வாசனை போனோடனே அரைச்ச விழுதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா, அரைச்ச விழுது, அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்லையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். மொத்தம் 3 டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். ஸோ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வல்லாரைக்கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தம் வந்து நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 டம்ளர் தண்ணி, மீடியம் சைஸில் வந்து 10 டம்ளர் பார்த்தீங்கன்னாக்கா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 4 டம்ளர் தண்ணி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வந்து வச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்து வந்துடுச்சு. சூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு வல்லாரைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு வேறு எதுனா காயோ இல்லை மட்டன் அப்படின்லாம் நெஞ்சு எலும்பு வந்து சேர்த்து இந்த சூப் வந்து செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கீரைக்கு. ஸோ நான்வெஜ் சேர்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வல்லாரைக்கீரை தான். ஸோ கீரை காட்டுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து தோசைக்காக வந்து சுட்டிருக்கோம். இட்லிக்குமே பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருந்துச்சு. தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.